Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மேக் அண்ட் சீஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இத நான் ஹெல்தியான ரெசிபின்னு சொல்ல மாட்டேன். நம்ம டெய்லி ஹெல்தியாவே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடணும்னு தோணுச்சுனா கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப கிரீமியா, ரொம்ப ஈஸியா இத நம்ம வீட்லயே செய்யலாம். இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்திடலாம். 100 கிராம் அளவுக்கு மேக்ரோனி எடுத்திருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பால் சேர்க்க போறதில்ல, அதனால பட்டர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் க்ரீமியா வரும்ன்றதுக்காக நான் பட்டர் அதிகமாக எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சீஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5-6 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணியில் கரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவைப்படும் போது அது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேக் அண்ட் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மேக்ரோனியை அதில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க மேக்ரோனியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அது ரெண்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க இந்த மேக்ரோனியை தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் அல்லது எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க பட்டரை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மஷ்ரூம் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மஷ்ரூமை வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிருங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதில் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் இது நல்லா திக்காகும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சீஸை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மிளகுத்தூளை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மேக்ரோனியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இதை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.